வாழ்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவனாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர வேள்வியில் 5ஆம் தந்திரத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக நாயனார் நிராச்சாரம் என்கின்ற தலைப்பில் அருளி செய்த சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஆச்சாரம் அதனுடைய எதிர்மறை நிராச்சாரம். ஆச்சாரம் என்று சொன்னால் தமிழிலே ஒழுக்கம் என்று பொருள்படும். ஒழுக்கம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு சமயத்திற்கு உரிய ஒழுக்கங்கள் உண்டு. அந்த சமயத்திற்குரிய ஒழுக்கங்களை பின்பற்றுவது அந்த சமயத்தை சார்ந்தாருடைய கடமை. ஒரு சமயத்திலே என்ன நெறிகள் சொல்லப்பட்டிருக்கின்றனோ அந்த நெறிகளை அந்த சமயத்தை சார்ந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் அவற்றை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுவதற்கு பெயர் ஒழுக்கம். அந்த ஒழுக்கங்கிறதுக்கு நாம் ஒரு ஒரு சரியான வரைமுறை தெரிந்து கொள்ளும். பொதுவாக அறத்திலே சொல்லப்படுகிற ஒழுக்கம் அது இங்கே பேசப்பெறல. பொதுவான ஒழுக்கங்கள் உண்டு. சமய ஒழுக்கம், சமய ஒழுக்கம் என்பது ஒழுக்கம்ங்கிறது எதிலிருந்து வந்தது? ஒழுகுதல், ஒழுகு, அதிலிருந்து வந்தது தான். ஒழுகுதல், ஒழுகல் அப்படிங்கிறது ஊன்றி நிற்றல், அதை பின்பற்றுதல், அதை ஒழுக்கம், அதிலிருந்து வந்தது தான் ஒழுக்கம். திருவள்ளுவர் திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஒழுக்கம் என்பது வாழ்க்கையில் நாம் பொதுவாக ஒழுக வேண்டிய நெறிகளை அறங்களை குறிப்பிடுவது. அதுக்கு ஒழுக்கம், பொதுவாக ஒழுக்கம்னா நல்ல ஒழுக்கத்தை தான் குறிக்கும். ஆனால் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்று அதை குவாலிஃபை பண்ணி சொல்கிறது உண்டு. ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளு அப்படிங்கிறது தானே பொருள். நல்லுங்கிறது சொல்ல வேண்டாம், அது இம்ப்ளைடு, நம்ம சொல்லாமையே அதுதான் குறிக்குது. அதுதான் நல்ல ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளணும், ஒழுக்கமாக இருந்துக்கணும், ஒழுக்கத்தை போதிக்கணும். என்னெல்லாம் நாம் பேசுகிற பொழுது நல்ல ஒழுக்கத்தை தான் பேசுகிறோம்.
ஆனால் இங்கே நாயனார் பேசுவது பொது ஒழுக்கங்களை பற்றி அல்ல. நாயனார் குறிப்பிடுவது சமய ஒழுக்கம். சமய ஒழுக்கம்னா ஒரு சமயத்தை சார்ந்தோம் என்று சொல்லுகிற பொழுது அது சமயத்திற்குரிய ஒழுக்கத்தில் ஒழுகி நிற்றல். ஒழுகலாறு அப்படின்னு கூட சொல்லுவார்கள். ஒழுகுகின்ற வழிகள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். இப்போ சைவ சமயத்தில் ஒருவர் இருப்பாரே ஆனால் சைவ சமயத்திற்கென்று சொல்லப்பெறுகின்ற ஒழுக்கங்கள் உண்டு. அந்த ஒழுக்கங்களில் அவர்கள் நிற்க வேண்டும். அப்படி நிற்காமல் போனால் அது நிராச்சாரம். ஆச்சாரமா இருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆச்சாரம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், எந்த நெறியிலே நிற்பதாக நீ வாய் முழங்கி கொள்கிறாயோ அந்த நெறியிலே உரிய ஒழுக்கத்திலே நீ நிற்கணும். வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. யார் சொன்னது? மணிவாசகர் சொன்னார். இதுக்கு உரை எழுதினவர்கள் எல்லாம் திருநீர் பூசாதவர்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு என்று மணிவாசகர் சொல்லுகிறார் அப்படின்னு. அடியானுடைய உரையை நீங்க நானும் எழுதியிருக்கேன். அதுக்கு உரை அது அடியன் என்ன ஒரே எழுதினேன்னு படித்தவர்கள் யார் இருந்தால் ஞாபகம் இருக்கும். யாருக்காவது ஞாபகம் இருக்க? சொன்னா நான் ஒரு திருவாசக புஸ்தகம் நான் எழுதுனதை ஃப்ரீயா கொடுப்பேன். பெரிய பைட்டா இருக்குல்ல. ஏன் இவ்வளவு இதாக கேட்குறேன் அப்படின்னா, நான் எழுதின உரை மாதிரி வேற யாரும் எழுதலை. அதுதான் உண்மையான உரையும் கூட. திருநீர் அணிகிறாதவங்களை கண்டால் நான் பயப்படுகிறேன்னு சொன்ன அது அது அவ்வளவு சரியா? யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு நல்ல வைணவர் இருப்பார். இந்த வைணவர் திருமண் சாத்துறது தான் அவருடைய நெறி. அவர் திருமண் சாத்துகிறார். திருமண் சாத்துகிற பார்த்து நம்ம அஞ்சு மாறேன்னு சொல்றது சரியா இருக்குமா? இருக்காது. அப்ப வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் நாம் அஞ்சுமாறே என்று அவர் சொன்னதுக்கு காரணம், சைவ நெறியிலே நின்று அந்த நெறியிலே தலைப்படுகிறவர்கள் திருநீர் அணியாமல் இருக்கிறதை காணுகிற பொழுது சைவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த குடும்பத்திலே இருக்கிறவர்கள் திருநீர் அணியாததை பார்க்கிற பொழுது ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது அவர்களை பார்ப்பதற்கு என்றுதான் பொருள் எடுத்துக்கொள்ளணும். அணிய வேண்டியவர்கள் அணியாமல் இருப்பதுதான் நிராச்சாரம். அணிய வேண்டியவர்கள் அணிவதற்கு பெயர் ஆச்சாரம். எல்லாரும் திருநீர் அணிந்து கொள்வது ஆச்சாரம் அல்ல. அணிய வேண்டியவர்கள் அணிந்து கொள்வது ஆச்சாரம். இப்ப சாக்கிய நாயனார் அணியிலேயே திருநீர் அணியிலேயே அதிபத்தை திருநீர் பூச்சிக்கிட்டதா காணும் இல்லை. இப்போ அவங்களாம் நிராச்சாரமா? அதனால தான் அணிய வேண்டியவர்கள் சார் 6வது 7வது 8வது 9வது ஸ்கூலில் படிக்கும்போது யூனிஃபார்ம். இன்ஜினியரிங் காலேஜ் போனோடனே எங்கே இந்த யூனிஃபார்ம் இருக்கு? கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக போயிடும். யூனிஃபார்ம் எங்கே இருக்கும்? ஸ்கூலில். ஏன் அப்போ என்ன கட்டு இல்லை? கட்டு கரெக்டாக கட்டு கோப்புக்குள்ளே அந்த பயின்று அந்த நிலைக்கு வரணுங்கிறதுக்காக கைட் பண்ணி அனுப்பிச்சு அந்த ஸ்டேஜில் யூனிஃபார்ம் அணியணும். ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அது தேவைப்படல. இப்போ யூனிஃபார்ம் போடாது யார் குற்றம்னா, போட வேண்டிய ஸ்கூல் பையன் யூனிஃபார்ம் போடலைன்னா
இல்லையா? அது போலத்தான் அந்த நிராச்சாரங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த நிராச்சாரத்தை பேசுறது தான் இந்த அஞ்சுமாறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பதிகம் முழுக்க அதுதான், நிராச்சாரம் தான். ஆச்சாரம் என்று சொல்லுவது ரொம்ப ஆச்சாரசீலர்மாங்க, ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க அவங்க அப்படின்னு. ஆச்சாரமாக இருப்பாங்கன்னா அவங்க எந்த நெறியை சார்ந்தவர்களோ அந்த நெறிக்கு உரிய நிலையிலே நிற்பார்கள், அந்த நெறியிலே நிற்பார்கள். இன்னும் ஆழமாக பார்க்கணும், அதை ஆழமாக சொல்கிறவர் தான் திருமூலர். மேலோட்டமாக சொல்றவர் அல்ல, அவர் ஆழமாக சொல்லுகிறவர். ஆச்சாரம் நிராச்சாரம். ஆச்சாரம் என்று சொல்லுகின்ற சமய, அந்த சொல்லுக்கு நேர் தமிழ் சொல்ல சமய ஒழுக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தப்பு இல்லை, சமய ஒழுக்கம். நிராச்சாரம் அப்படிங்கிற பொழுது சமய ஒழுக்கம் இன்மை, சமய ஒழுக்கம் இன்மை. அப்ப சமய ஒழுக்கம் இன்மைன்னு சொல்லுகிற பொழுது நாயனார் சைவர்களை, யார் சைவர்கள், என்ன சமய ஒழுக்கம் அவர்களுக்கு, அவர் அந்த சமய ஒழுக்கத்தில் நிற்கிறார்களா இல்லையா என்பதை எப்படி தீர்மானிப்பது என்றெல்லாம் நமக்கு வரும். அதை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார். சைவ சமய ஒழுக்கம் என்பது பற்றி சொல்லுகிற பொழுது அதை அந்த ஆச்சாரம் நிராச்சாரம் என்கிற பகுதியில் அதை தெளிவாக சொல்லுகிறார். இந்த இது எதுக்கு அப்புறம் வருதுன்னு சொன்னால், புறச்சமய தூஷணத்துக்கு அப்புறம் வருது. சைவ சமயத்தை குறை சொல்வதும் தூற்றுவதும், கொள்கைகளை புரிந்து கொள்ளாமல் வெறுப்பதும் ஒறுப்பதும் ஒடுக்குவதுமாக இருக்கக்கூடிய சமயங்களை இகழ்வது, இகழ்வது அதுதான் அதுக்கு பேர். அப்ப புறச்சமயங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமயங்கள் சைவத்தினுடைய உண்மை தெரிந்து கொள்ளாமல் சைவத்தை இகழ்வதுமாக இருக்கிற அவர்களுடைய இகழ்வை நாம் தெரிந்து கொள்வது. அப்ப சிவன் ஒருவனே முழு முதற் பொருள், சிவன் ஒருவன் தான் கடவுள், ஒன்றுதான் கடவுளாக இருக்க முடியும். கடவுள் ஒருத்தராகத்தானே இருக்க முடியும். அது சரிங்க சார், ஆனா அந்த ஒருவர் தான் எங்க சாமி அப்படின்னு எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஒருவர் தான், அந்த ஒருவர் தான் எங்க சாமி. அதுல தானே சிக்கல் வருது. சரி, உங்க சாமின்னு சொல்லுகிறீங்க, அந்த சாமிக்கு என்ன இலக்கணம், அது எப்படி நம்ம துன்பத்தை போக்குங்கிற, நம்ம துன்பத்தை எப்படி போக்கும், எவ்வாறு நீக்கும், அதை ரொம்ப ஒரு தெளிவாக சைவ சமயம் சொல்லுகிறது. ஒரு நெறியை பின்பற்றினால், நெறி அந்த நெறியை பின்பற்ற வருகிறவர்களுக்கு வர ஐயங்களை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அதனாலதான் ஆச்சாரியார்கள் பேர் வந்தது. ஆச்சாரியர்கள் ஆச்சாரத்தோடு இருக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள். நான் கவனமாக கேட்கணும், நான் யாரும் ஆசாரிகளை பற்றி பேசுவதா தப்பா நினைச்சுக்காதீங்க. அது ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்களை இச்சை போடணும். ஆச்சாரியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அந்த ஆச்சாரத்தோடு நிற்பது மட்டுமல்லாமல் அவற்றை புகட்டுபவர்கள், ஆச்சாரத்தை புகட்டு.
ஆச்சாரியர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிரியர்களாக ஆனது. ஆசிரியர்கள் என்பது ஆச்சாரத்தோடு, வாத்தியார்னா எப்படி இருக்கணுமோ, ஒரு வாத்தியாருங்கிறது அதுக்கப்புறம் எதுக்குள்ளமாக வாத்தியார் வந்துருச்சு. அதனால தான் அந்த வாத்தியாருங்கிற அந்த டேர்ம் வந்து ஆசிரியர் மட்டும் கூட குஸ்தியில் இதாக இருக்கிறவங்க கூட வாத்தியார்னு தான் பேர், சிலம்பாட்டத்தில் ரொம்ப இதாக இருக்கிறவங்க வாத்தியார்னு பேர். ஆச்சாரத்தோடு இருக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள், அதிலிருந்து இந்த ஆசிரியர்கள் அந்த அந்த நிலை பெறாமல் இருக்கிறது, அந்த நிலை பெறாமல் அந்த ஒழுக்கத்தோடு இருக்கிறது. ஆச்சாரியர்கள் என்பவர்கள் குருமார்கள் என்று பிற்காலத்திலே ஓதப்பட்டார்கள், எண்ணப்பட்டார்கள், சிந்திக்கப்பட்டார்கள். குருங்கிறதெல்லாம் ஆச்சாரியர்கள் என்கிற அந்த துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், அந்த பேர் அந்த பெயருக்கு பின்னாலேயே அந்த ஆச்சாரியர், அவங்களாம் குருவாக இருக்கிறவர்கள். யார் ஒருவர் ஆச்சாரத்தை தழுவுதலும் போதிப்பதும் ஒழுகுதலும் இப்படி இருக்கிறவர்களுக்கு ஆச்சாரியர்கள் பேர். அப்படி வாழ்ந்து காட்டி அந்த அந்த நிலையில் இருக்கு. அதுலேருந்து ஆசிரியர்கள்ங்கிறவங்க அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் போதிக்கிறத தான் ஒழுக வேண்டும், அந்த நிலையில் ஆசிரியர்கள் இருக்கணும். அப்பதானே மாணவன்கிட்ட அந்த கிரிப் இருக்கும் இல்லையா? மாணவர்கிட்ட ஆசிரியர்களுக்கு கிரிப் இருக்கணும்னா இவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருக்கும். நாலு மணிக்கு பெல் அடித்த உடனே அவன் தோல்லையே கையை போட்டு, அப்புறம் இன்னைக்கு எங்க யார் அவனைய, நான் என் கீழே வேலை செய்கிற பல ப்ரொஃபஸர்ஸுக்கு நான் அதான் அறிவுரை சொல்லுவேன். மாணவர்கள்ட்ட நீங்கள் ஆசிரியர் போல நடந்துக்கணும். மஸ்ட் மெயின்டைன் அ ஸ்டேட்டஸ். அன்போடு பழகலாம், எளிமையாக இருக்கலாம், ஆனால் சீப்பாக போகக்கூடாது. எப்படி அவமதிப்பான்? அடுத்த வந்து சார் நான் கொஞ்சம் லேட்டாக வருவேன், அட்டண்டன்ஸ் போட்டுருங்கிறான். வராமே அவங்ககிட்ட கொஞ்சம் லேட்டாக வருவேன், நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. வாத்தியார் ஒரு வாத்தியார வழியில் பார்த்தாரா ஒரு பேரண்ட்டு, என்னங்க பையன் டியூஷனுக்கு வரானா, ஒழுங்காக படிக்கிறானா அப்படின்னு. எல்லாம் வரான், படிச்சுட்டு இருக்கிறான், என்ன இந்த தடவையாவது அவனை பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க சார். இல்லை வரான் படிச்சுட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் கூட அதனால தான் எதிர்பார்க்காம, எனக்கு பண கஷ்டம் நிறையா இருக்குங்கய்யா, இருந்தாலும் பரவாயில்லன்னு 250 ரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு 250 ரூபா நான் டியூஷன் ஃபீஸ் கொடுத்து அவனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். சரி இல்லைங்க நான் பார்த்துக்கிறேங்க பண்ணேன். அவன் போனவொடனே வாத்தியார் யோசனை பண்ணுறாரு, 250 ரூபாங்கிறாரு, இந்த பையன் 200 தானே தரான் நமக்கு, நடுவில் இவன் 50 ரூபா அடிக்கிறான் போல இருக்க அப்படின்ட்டு இவர் சரி அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம், பயலை பிடிச்சிக்குவோம் அப்படின்ட்டு வழியில் உங்கள் அப்பாவை பார்த்தேன்டா, எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறாரு? 200 சார். ஏடா சொல்லிட்டாரா உண்மை, 250 ரூபா கொடுக்குறாரு நம்ம படவா, நீ எனக்கு 200 ரூபா கொடுத்துட்டு ஏமாத்துறாரு. சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட தாராளமாக சொல்லுங்கள் சார், யார் வேண்டான்னா அவன் தாராளமாக சொல்லுங்கள். ஆனால் நான் 200 ரூபா உங்களுக்கு கொடுக்கறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாமிகிட்ட 100 ரூபான்னு சொல்லி அவங்களுக்கு 100 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நான் அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியிருக்கோம் எப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இவளை சரிபடி வச்சிருக்காரு, டேய் 100 ரூபா தான் சொல்கிறேன் சரிட்டு இருக்கா அவன். இப்போ எப்படி சார் அவன் அவனை பிடிப்பாரு? இந்த 2 பேரும் சேர்ந்து சமுதாயத்தில் இப்படி தான் போய் இந்த பிரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து வால் கட்ட எப்படி இருக்கும் பாருங்களேன்.
ஆச்சாரியர்கள் என்பவர் அந்த 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 ஒழுக்க சீலர்கள்னு எத்தனை பேசினாலும் ஒழுக்கம் இல்லைன்னா அவ்வளோதான், அது அதோட அது போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. எத்தனையோ அனுஷ்டானம், எத்தனையோ பூஜை, எத்தனையோ சமாச்சாரங்கள் எல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு தொட்டி பாலை வீணாக்கிறதுக்கு என்ன 1 லிட்டர் விஷமாக ஊற்றணும்? இக்கணுண்டு எடுத்து அப்படி விட்டா போகுது. கம்பி மேலே நடக்கிற மாதிரி. சாமி கூப்பிட்டு நீ ஒழுக்க சீலனாரு, நீ சமய சீலனாருலாம் சொல்றது இல்லை. நீ சமயத்தில் வந்து சமய ஒழுக்கங்களில் கடைப்பிடிக்கிற பொழுது இந்த ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டியது தான் அதுக்கு ஆச்சாரம். 10 பேர் கும்பிடவும் செய்யணும், அதே நேரத்தில் நான் இஷ்டத்துக்கும் இருக்கணும். அப்படின்னா இப்போ ரொம்ப சௌரியமாக இருக்கிறது ஆன்மீகம்தான். மரியாதைக்கு மரியாதை, காசுக்கு காசு, அயோக்கியத்தனத்துக்கு அயோக்கியத்தனம். ஆனால் அது வெளியில் தெரியாது பிடிக்க யோக்கியம். எப்படி மக்கள் மதிப்பார்கள்? அது ஆன்மீகம்னு பயப்படுறாங்க. ஆன்மீகம்னு சொன்னாலே பயப்படுறாங்களே. ஏன் இந்த மாதிரி ஆச்சு? மக்கள் போலிகளை நம்புறாங்க அதிகமா. திறந்த புத்தகமா இருக்கணும் ஒருத்தன். ஆன்மீகத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான், 10 பேருக்கு புத்தி சொல்றான்னா அவன் ஓப்பன் புக்கா இருக்கணும். அவன் அறையினுடைய ஜன்னல்கள் திறந்தே இருக்கணும். அது இல்லாம ரகசிய கதவு, ரகசிய அறை, ரகசிய இதெல்லாம் வச்சிருக்கிறவன் எப்படி ஆன்மீகத்தில் எப்படி ஹவு கேன் ஹி எக்ஸிபிட் ஹிம்செல்ஃப் அஸ் பியூர்? கஷ்டம். திருமூலர் ரொம்ப அற்புதமாக சொல்றார், இதை சாடுகிறார். நீ சமயத்திற்குள் இருந்து சமய ஒழுக்கங்களை கடைபிடிப்பதை, நீ சமய ஒழுக்கத்தோடு இருக்கிறாய் என்பது இந்த உலகத்திற்கு தெரியணும். உலகத்துக்கு தெரியணும். ஒழுக்கமாக இருப்பது முக்கியம் அல்ல, ஒழுக்கமாக இருப்பது எல்லோருக்கும் தெரியும்படியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உணவு, உணர்வு இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. வெளியில் எல்லாருக்கும் ஒரு போதனை, உள்ளுக்குள்ள தனக்கு ஒரு தனி நிலை. ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உபதேசம், தான் பின்பற்றுவது வேற. செல்வம் நிலையாமையை பற்றி 3 மணி நேரம் சொற்பொழிவு. நான் வரத்துக்கு ஏசி காரு ஒரு 30,000 ரூபா ஃபீஸ் இருந்தால் நான் வந்துடுறேங்க அப்படின்னு பேரம் பேசுகிறாங்க. அதானே நடந்துட்டு இருக்கு. எங்க இருக்கு சமய ஆச்சாரம்? எங்க இருக்கு சமய ஒழுக்கம்? எங்க இருக்கு? கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அதுதானே சைவம். பேர் சொல்ல விரும்பல. ஒருத்தர் கைலாயம் கூட்டு போறேன்னு கூட்டு போயிருக்கார். ஒரு பெரிய சாமி. அந்த சாமிக்கு இன்னைக்கு கூடுற கூட்டம் இருக்க பெருங்கூட்டம். நான் அந்த சாமி பேரெல்லாம் சொல்ல. அந்த சாமிக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்பவுமே ஃப்ளைட்டில் டிக்கெட் ஃப்ரீ. அமெரிக்கா அவர் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். அந்த சாமி ஃப்ளைட்டு டிக்கெட்டு ஃப்ரீ, நோ விசா, நோ நத்திங்கு. இப்போ நமக்கெல்லாம் 10 வருஷம் கொடுக்குறான், தீது போச்சுன்னா திரும்ப எடுக்கணும். வேறு கண்ட்ரிக்கெல்லாம் 1 வருஷம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதில் அவருக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் சாமி அவர் கைலாயம் கூட்டு போகிறேன்னு ஒருத்தட்டையும் 1.5 லட்சமோ 1.5 லட்சமோ சார்ஜ் 1.5 லட்சம்னு வாங்கியிருக்காரு. எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். நடந்தது தான் சொல்கிறேன் நான். ஒரு இடத்துல சிக்கல் வந்துருச்சு. ஓப்பன் இடம் தங்கிறதுக்கே எனக்கு கொட்டுது பனி.
தங்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய ஒரு மாளிகை, ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அந்த சாமி. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மக்களை எல்லாம் பார்த்து, நீங்கள்லாம் சிவநாமத்தை சொல்லுங்கள், உங்களை சிவபெருமான் காப்பாற்றுவார் அப்படின்ட்டு இந்த சாமி உள்ளுக்குள்ளே போய் நல்லா கதவு ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துருச்சு. அம்போடு விட்டுட்டு இந்த சாமியை நம்பி போனவங்கள தான் சொல்லணும். அந்த சாமி ஒன்றும் குறைவில்லை, அது சிவராத்திரி ஒரே கொண்டாட்டம் தான், அதுக்கு ஆட்டம் பாட்டம் தான். சரி விடுங்க. இப்போ எது ஒரு தனக்குன்னு ஒரு கோயிலை கட்டுறது, கோயிலில் என்ன ஒரு ஆகம விதி ஆகம முறை ஒன்றுமே தெரில, அதுக்கு ஒன்றுமே புரியல. இந்த கோயிலுக்குள்ளே போனால் தனக்கு என்னென்னலாம் ராத்திரி தோணுதோ அடுத்த நாள் காலையில் அதை செஞ்சிட வேண்டியது. ஒரு முறை இல்லை, ஒரு நெறி இல்லை, அதை இது பின்பற்ற வேண்டியதற்கான பேசிக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆதாரமான. இப்போ நான் கோயிலில் இங்கே போயிட்டு அந்த பக்கமாக சுற்றி அப்படி சண்டேஸ்வரரை முழுக்க சுற்றக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா அந்த ரூலுக்கு என்ன ஆதாரம்னு காட்டலாம், இருக்குது. அதுக்கு என்ன ஆதாரம், கோயிலுக்குள்ளே என்ன ஃபாலோ பண்ணுறது, எப்படி செய்கிறது, அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் கோயில் கட்டியிருக்காங்க, அதை பேஸ் பண்ண. அது மாதிரி அந்த கோயில் கட்டியிருக்கா, அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ராத்திரியோட ராத்திரியே அதான் நினச்சிக்க வேண்டியது, ஒரு கோயிலை கட்டிட வேண்டியது. அந்த கோயிலுக்குள்ளே நினச்சதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் மக்கள் போகிறார்கள், பக்தியோடு வழிபாடு செய்கிறார்கள். இந்த கோயிலில் எங்கே பார்த்தாலும் வேறு பாம்பாக வேறு இருக்குது. பாம்புன்னா பாம்பே இல்லை, பாம்பு பொம்மையாக இருக்குது, பாம்பு பொம்மை. சரி விடுங்க. நீ ஐயா போன அந்த கோயிலுக்கு நீங்கள் என்ன கேட்குறது புரியுது. சைவ சித்தாந்தம் எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க அந்த கோயிலுக்கு, அந்த இடத்துக்கு. சைவ சித்தாந்தம் அங்கே இருக்கிறவர்களுக்கு எடுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும், அதுக்காக. சைவ சித்தாந்தம் பேசுறதுக்கு கூப்பிட்டா எங்கே வேணால் போகலாமே, அதை பற்றி நமக்கு என்ன தப்பு? நம்ம பேசுறது சைவ சித்தாந்தம் தானே, சிவனே முழுமுதற் பொருள், அவ்வளோதான். அந்த உண்மையை நம்ம எங்கேயும் பேசுவோம். எதுக்கு சொல்ல வரேன், இந்த நிராச்சாரம் பற்றி பேசுகிற பொழுது சமயத்தில் இருந்து கொண்டே சமயத்திற்கு புறம்பான செயல்களை செய்து கொண்டிருப்பதை போல நிராச்சாரம் வேறு எதுவுமே கிடையாது. அதைத்தான் சொல்றாரு. சமயத்தில் இல்லாதவன், வெளியில் இல்லாதவன், சமயத்தை சாராதவன், சமயத்துக்கு சம்மந்தம் இல்லாத அவன் சரி, சமயத்தில் இருக்கிறவன் அந்த சமயத்திற்குரிய ஒழுக்கங்களை செய்யாமல் எனக்கு ஒன்று தோணுது, நான் ஒன்று நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு செய்கிறதா. திடீர்னு யாரெல்லாம் சிவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள்லாம் பாதி தலையை முடியெல்லாம் எடுத்துவிட்டு பாதி மொட்டையாக வரணும் அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்துக்கு ஆள் இருக்கு. ஏன்னு கேட்காம, மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து விடினாரு. எதையுமே அதனால தான் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் திருமூலருடைய திருமந்திரத்தை ஒழுங்காக கேட்டும் படித்தும், யாரெல்லாம் திருமுறைகளை தேவாரத்தை ஓதிக்கொண்டும், யாரெல்லாம் திருவாசகத்தை உள்ளன்போடும் ஓதிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த மாதிரியான நிராச்சாரத்தை உடைய ஆசிரியர்கள் பின்பாக சத்தியமாக செல்ல மாட்டார்கள், போகவே மாட்டார். அதெல்லாம் தெளிவாக அவர்களுக்கு தெரியும். நான் ஏன் பேர் சொல்றேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இல்லை, பேர் சொல்றது நிராச்சாரம், அதனால சொல்றது இல்லை. எவ்வளவு தெளிவுங்க நம்ம சமயம், எவ்வளவு தெளிவு, ஒரு குழப்பம் ஒரு இடத்துலயும் இல்லை. இவ்வளவு தெளிவான சமயத்தை குழப்பறது யாருன்னு கேட்டா குழப்பவாதிகள். இது குழப்பமே இல்லை, இது ரொம்ப தெளிவாக இருக்கு. மண்ணும் ஒருவன் மருவு மனோ லயம், மண்ணும் ஒருவன் மருவு மனோமயன் என்னும்
மண்ணும் ஒருவன் மருவு மனோமயன் எண்ணில் மனிதர் இகழ்வரு ஏழைகள். இப்ப நம்ம சமய அந்த ஆச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டா, சிவன் ஒருவனை தவிர வேறு எவரையும் எண்ணாதிருத்தல். பாருங்க, அதான் முதல் ஆச்சாரம். சமய ஆச்சாரம் என் சிவனை தவிர வேற நான் எவனையும் நினைக்க மாட்டேன். என் சிந்தனையிலே வேற எந்த நினைப்பும் கிடையாது. இது முதல் ஆச்சாரமா சொல்றது. இதுதான் ஆச்சாரம். அவர் திருநீர் அணியறது சொல்ல, உத்ராட்சம் போடுறது சொல்லலை இன்னும். ஆனா என்ன சொல்றாரு, நான் சிவனை தவிர வேற யார அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, அத்தா உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. இதை விடவோ ஒரு ஆச்சாரம் யாரப்பான்னு நினைக்க முடியும்? உன்னை தவிர நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வேற நினைக்கிற அளவுக்கு எதுக்கு தகுதி இருக்கு? உனக்கு ஒன்று தானப்பா அந்த தகுதி இருக்கு. எனக்கு நினைப்பை கொடுத்துருக்கிறீங்க, நினைவை கொடுத்தாய், நினைப்பதற்கு தெளிவை கொடுத்தாய். இந்த தெளிவும் நினைவும் உனக்கு இல்லாமல் யாருக்கு கொடுக்க போறாத? எண்ணி தெளிகிற அந்த தன்மை உன்னுடைய திருநாமத்திற்கும் திரு வடிவத்திற்கும் தானே உண்டு. அதை தவிர வேற எதை நினைக்க? அத்தா உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கனே. கருணையே வடிவமாக இருக்கிற நீ அறிவின் தெளிவல்லவா? அதை சொல்றாரு பாருங்க. மண்ணும் ஒருவன் மருவு மனோமயம். சிவன் எப்படிப்பட்டவன்னாரு, சிந்திக்கிறவர்களுடைய சிந்தனை வடிவத்தை எடுத்துக்கொள்ளுகிறவன். இப்ப சிவனுக்கு என்ன வடிவம்னாரு, நீ சிந்திக்க 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 உன் சிந்தனையே வடிவமாக கொள்ளுகிறவன். மண்ணும் ஒருவன் மருவு. மண்ணும் ஒருவன் நிலைத்த ஒருவன், ஒருத்தன் தான் நிலையானவன். மண்ணும் ஒருவன் சிவன் தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இந்த ஒருவன் அவன் ஒருத்தன் தான். வேற யாருக்கு சொல்ல முடியும் அந்த வார்த்தை? இந்த ஒருவன்கிற வார்த்தை, ஒருவன் அப்படிங்கிறதே குறிக்கிறது சிவனைத்தான் குறிக்கும். நம்ம அதை ஆண்பால் பெயர் சொல்லாக்கிட்டோம். ஒருவன் ஒருவன் அப்படின்னு ஆக்கிட்டோம். அதெல்லாம் ஒருவன் இல்லை. ஒருவன்னா ஒரு ஆண் மகனே ஒருவன் சொல்லுகிறோம். ஒருவன் ஒருத்தி, இவன் தான் ஒருவன். மண்ணும்னா நிலைத்தல்னு அர்த்தம், நிலையானதுன்னு அர்த்தம். மண்ணும் ஒருவன் மருவு. அவன் என்ன நிலையை பொருந்துகிறான்? அடியார் ஒருவர் என்ன எண்ணத்திலே நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அந்த நினைக்கின்ற அந்த மனோ வடிவத்தை அவன் பெறுகிறான். மனோவயன். அது அது அந்த சிறப்பு சிவன் ஒருவனுக்கு தான் உண்டு. அப்ப ஆச்சாரம் என்னன்னு கேட்டா, சிவனை தவிர வேற எதையும் நினைக்க கூடாது. அதான் சைவனுடைய முதல் ஆச்சாரம். வேற எந்த நினைப்பும் இருக்கக்கூடாது. நமக்கு நலம் செய்கின்றவர் யார் என்று பட்டியலில் அவங்க நன்மை செய்யறாங்க. உதாரணத்துக்காக சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது. சார் உங்களுக்கு வேண்டியவங்க யார் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? வேண்டியவங்களாம் யார் சொல்லுது? வேண்டியவங்க யாரோ சொல்லுவோம், நிச்சயமா சொல்லுவோம் இல்லையா? வேண்டியவங்க யாருன்னா என்ன சொல்லுவோம்? யார் சொல்லுவோம்? டக்குன்னு எல்லாம் ஜாகிரதை ஆயிட்டீங்க. ஏண்டா இதுவரை இவர்கிட்ட போய் மாட்டீங்கன்னு. நமக்கு வேண்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் உறவினர்கள், ரொம்ப சொந்த பந்தம், அவ்வளோதானே சொல்கிறோம். வேண்டியவர்கள் நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னா உறவிலே நமக்கு நம்முடைய நலனில் அக்கறை வைத்தவர்கள்.
உங்கள் வேண்டியவர் யாருன்னு கேட்டால் நம்ம உடனே சொல்லுவோமா, சிவபெருமான் தான் எனக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு சொல்லுவோமா? சார் எனக்கு சிவபெருமான் ரொம்ப வேண்டியவர் சார், எனக்கு வேண்டியவர் ஒருத்தர், அவர் தான் சிவபெருமான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எல்லாம் கேட்பான், கிவ் 2 ரெஃபரன்சஸ் who are not your relatives. அது வேற போட்டுருவான். ரெஃபரன்ஸ் 2 குடும்பம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கக்கூடாது அப்படிமா. யாராவது ஒருத்தர் லார்ட் சிவபெருமான் அப்படின்னு அதில் என்னைக்காவது எழுதியிருக்கோமா? உண்மையிலே அவர் தான் நமக்கு வேண்டியவர், ரொம்ப வேண்டியவர், அவர் எழுதியிருக்கோமா அப்படின்னா என்ன சார் அப்ளிகேஷன் சாங்ஷன் ஆகுமா வேண்டாமா? ஆனால் இவர் சொல்றாரு, சாமி சொல்றாரு, அவன் தான் ஒருத்த வேண்டியவனா. இந்த ஏழைகள், இந்த அறிவில்லாதவர்கள், அவனை மட்டும் விட்டுட்டு எல்லாரையும் வேண்டியவங்கன்னு சொல்றாங்களே, இதுவா நீ சமயத்தில் இருக்கிறதுக்கு அழகுன்னு கேட்குற? நீ சமயத்தில் இருக்கிற, ஆச்சாரத்தோடு இருக்கிறன்னா உனக்கு நீ எப்போ அவனையே நினைச்சிட்டு யார் உனக்கு வேண்டியவங்கன்னா சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீ பக்குவம் பெற்றிருக்கிறாயா? அதானே ஆச்சாரம் கேட்கிறார். இப்போ நம்ம சமய ஆச்சாரம்னா என்ன நினைக்கிறோம்? திருநீர் பூசிக்கிட்டா போதும், உத்ராட்சம் முடிக்கிட்டா போதும், காலையில் சிவபூஜை பண்ணால் போதும், 2 தேவாரம் படித்தா போதும் அப்படின்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆச்சாரம் இல்லைன்னு நான் சொல்லவில்லை, தயவுசெய்து அதையும் விட்டுறாதீங்க, இருக்கிறதா தான் அதையாவது செஞ்சுட்டு இருக்கிறோம் கடைசியில். ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த அந்த மனோ வடிவத்தை நம்முடைய சிந்தனையே வடிவமாக கொள்ளுகிறான். அப்ப நீங்க என்ன 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 சிந்திக்க 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 என்ன துணி மனமே தொழுமின் சொல்றாரு. அடுத்தது துணையிலி, சிவபெருமானுக்கு ஒரு பேர் சொல்றாரு, என்னது? துணையிலி. அப்ப நம்ம எல்லாருமே துணையோட இருக்கிறோம், ஏதாவது ஒரு துணை. இப்போ உடம்பு துணை, உடம்பு நீங்குச்சுன்னா சிவன் தான் துணை. நமக்கு வேணுமோ வேணாமோ அவர்கிட்ட தான் போய் தஞ்சம் பெறுவோம். துணையிலி தன்னை அந்த தானாக அந்த துணையிலியாக இருக்கிறவனை நாம் சென்று அடைந்து விடுவோம், அங்கே சென்று அடைந்து விடுவோம். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? துண்ணி தொழுமின் மனமே, மனத்தால தொழுது கொண்டே இருங்கள், அதுதான் ஆச்சாரம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொழுங்கள், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தொழுங்கள். தொழுவதற்கு என்று ஒரு நேரம் இல்லை, காலம் இல்லை. இப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் தொழுங்கள். அது கொஞ்சம் ஏதாவது கேலி பண்ணுவாங்களே சார் பார்க்குறவங்க, வெளியில இருக்க கேலி பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கணும், வீட்டில் இருக்கிறவனே கேலி பண்ணுவான். நமக்கு ரொம்ப கூட இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களே கேள்வி. மணிவாசகரை பண்ணியிருக்காங்க, நின் கோயில் வாசலில் பிச்சான் ஆக்கினாய். காலையில் திறந்திருக்கும் கோயிலுக்கு போகலாம், சாயந்தரம் திறந்திருக்கும் கோயிலுக்கு போகலாம். எனக்கு திடீர்னு நினைப்பு வந்துருச்சுன்னா நான் படிக்க 2:30 மணிக்கு வந்து நிற்கிறேன், கோயில் பூட்டி இருக்கு, உள்ளே வரணும் பொண்ணை பார்க்கணுன்னு தான் நினச்சி வரனே தவிர இந்த நேரத்தில் நட திறந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. பார்க்கணும்னு நினச்சி வந்து உன் கோவில் வாசலில் பிச்சன் ஆக்கினாய், அதுதான் அதுக்கு அர்த்தம். கோயில் வாசலில் பிச்சன் ஆக்கினாய்னா சாமி எப்போ திறந்திருக்கும் எப்போ திறந்திருக்காதுன்னு கோயில் கூட அது கூட தெரியாமல் பகிருங்க, ஐயோ சாமியை பார்க்கவே இல்லையே, போய் பார்க்கணுமே அப்படின்னு ஒன்று விருன்னு கிளம்பி வந்தாச்சு. வந்தால் நட திறந்திருக்குமா, குருக்கள் இருப்பாரா, தீபாரதனை காட்டு, இதெல்லாம் ஒன்றுமே தோணாது. பார்க்கணும்னு தோணிச்சு வந்தாச்சு. வந்தால் பூட்டி இருக்கு, நான் எப்படி பார்ப்பேன் உன்னை? கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய். வாய்மூருக்கு அப்படி தான் வந்தார் அவர். அப்பர் சுவாமிகளை அப்படி எஞ்சி பார்த்தாரு, வாசலில் நிற்கிறாரு. அப்படி யாரோ ஒருத்தர் நல்ல வெள்ளை ஆடை தரிச்சு
நல்லா திருநீரிட்டுக்கிட்டு படின்னு இருக்கிறாரு. இந்த இரவு நேரத்தில் என்ன பண்ண எலக்ட்ரிக் லைட்டா ஒன்றா 7ஆம் நூற்றாண்டு அந்த படின்னு அப்படி தெரிகிறார். எழுச்சி உட்கார்ந்து பார்த்தார். அவர் அங்கிருந்து வா அப்படின்னு கூப்பிட்டார். வாரி சுற்றிட்டு எழுந்துச்சார். இவருக்கு என்ன கோட்டு போடணுமா, சட்டை போடணுமா, டை கட்டணுமா? கட்டி இருக்கிறதே 1/2 முழம் துண்டு. அப்படியே கிளம்ப வேண்டியது தானே. சில பேர் கிளம்புன்னு சொன்னால் அப்படியே கிளம்பிடுவாங்க. அவங்கள கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். கிளம்புன்னு முந்தின நாள் சொன்னா தான் சில பேரை அடுத்த நாள் ரெடியாவாங்க. இப்படி வாழ்ந்தாரு, டக்குன்னு கிளம்பிட்டார், போட்டார் பின்னால. அழைத்து கொடு போந்து அழைத்து கூட்டிட்டு போயிட்டார். அவரு பின்னாலேயே போகிறார். போனா வாய்மூர் கோயில் வரைக்கும் வந்தார். திடீர்னு வாய்மூர் கோயிலில் வந்தவொடனே உள்ள போயிட்டார். அவர் எங்க வேணா உள்ள போவாரு. இந்த சாமி உள்ள பூட்டி இருக்க கதை வழியாவும் உள்ள போயிடுச்சு. இவர் நின்றுட்டார் திகைச்சு. நான் எப்படி உள்ள போறது? நீ கதவு பூட்டி இருந்தாலும் உள்ள போகலாம். நான் கதவு பூட்டி இருக்கும்போது உள்ள போனேன்னா என்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. எப்படி போறது உள்ளார? இன்னும் அங்கேயே கதறாருல சாமி. இதுதான் கோயில் வாசலில் பிச்சை நாக்கினாய். அத இங்க சாமி சொல்றாங்க. எண்ணி பார்த்து நீ உன்னுடைய எண்ணங்களினாலே தானே அவன் வடிவெடுக்கிறான். நீ அவனுக்குன்னு ஏதோ ஒரு வடிவெல்லாம் வச்சு பிறை சூடியவன், அவனுக்கு கங்கை இருக்கிறது, அவனுக்கு எலும்பு மாலை எழுந்திரு, இதெல்லாம் இருக்கட்டும். அவனுக்கு உண்மையான வடிவம் எப்போ வருதுன்னா நீ அவனையே நினைச்சிட்டு இருக்க பத்தியா, அந்த நினைப்பையே வடிவமாக கொள்ளுகிறான். அடியார்களுடைய சிந்தனையே வடிவமாக கொள்ளுகிறான், எண்ணத்தையே வடிவமாக கொள்ளுகிறான். அந்த எண்ணத்தையே வடிவமாக கொண்ட அவனை எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருப்பது தானே ஆச்சாரம். கற்புடைய மனைவி கணவனையே எண்ணிக்கொண்டிருப்பது தானே கற்பு நெறி. அதுபோல நீயும் சிவத்தையே அல்லவா நினைந்து கொண்டு இருக்க வேண்டும். நீயும் சிவத்தையே அல்லவா நினைந்து கொண்டு இருக்க வேண்டும். ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சே, சனீஸ்வரரை சுத்தணுமே அப்படின்னா போச்சே. ஐயோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆச்சே, அங்காரகனுக்கு போடணுமே போச்சே. ஐயோ இன்னைக்கு வியாழக்கிழமை ஆச்சே, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தணுமே போச்சே. போச்சு. இதான் சமய ஆச்சாரம். துவக்க காலத்தில் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா 5ஆம் தந்திரம் வந்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்க முடியுமா? பார்த்தீங்கன்னாலே அந்த வெயிட் தெரியும். போகவே சாமி நீங்கள் அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 5, 6க்கெல்லாம் அவருடைய வெயிட் தெரிஞ்சிடும். ஒரு ஆச்சாரம்னுட்டு அதில் உள்ள பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, திருநீரை பற்றி, உருத்ராட்சத்தை பற்றி, ஜடாமுடியை பற்றி எல்லாம் பேசியிருப்பார். இல்லை, ஒரு வார்த்தை பேசலை. சிவனையே நினைப்பது தான் சைவத்தின் முதல் ஆச்சாரம். அது எப்படி? அது அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய ஞானசம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அப்பர் சுவாமிகள், இவங்கெல்லாம் அப்படி தானே. நமக்கு தியரி இல்லை, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ். தியரியோட சேர்த்து பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கக்கூடிய ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். பல இடங்களில் வெறும் பாஸ்லேட்ஸ் தான் இருக்கும், கொள்கை தான் இருக்கும். இந்த கொள்கைப்படி நின்றவர்களுக்கு இருக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். அது தெளிவா சொல்லுகிறார். ஓங்காரத்து உள்ளொளி உள்ளே உதயம், ஓங்காரத்து உள்ளொளி உள்ளே உதயம் உற்று அங்காரமற்று அனுபவம் கை கூடார். முதல்ல பாசிட்டிவ் சொன்னார்ல, இப்போ அடுத்தது நெகட்டிவாக சொல்றாரு. அதாவது எதிர்மறையாக
உடன்பாடாக சொன்னார் முதல்ல. இப்ப எதிர்மறையாக நிராச்சாரத்தை சொல்லுகிறார். ஓங்காரத்து உள்ளொளி உள்ளே உதயமுற்று ஆங்காரமற்ற அனுபவம் கைகூடார் சாங்காலம் உணர் பிறவாமை சார்வுறார் நீங்கா சமயத்துள் நின்று ஒழிந்தார்களே. சமயத்துள் நின்று ஒழிந்தார்களே. வெறும் சமயம் 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 சமயம்னு பேசி வெறும் சமயத்திலேயே இருந்து ஒழிந்தார்கள். சமயத்தில் நிற்பதனுடைய நெறியினுடைய நோக்கம் என்ன, அது எங்கே நிறைவு பெறுகிறது, அதனுடைய ஆழம் என்ன என்று தெரிந்து 3 கொள்கை சொல்றார் பாருங்க. 3 கொள்கை சைவ சமயத்தினுடைய அடிப்படையாக விளங்கக்கூடிய 3. 1 அனுபவம் கைகூடுதல். 2 இறப்பை எதிர்நோக்கி நிற்றல். 3 பிறப்பின்மையை சார்ந்து நிற்றல். இந்த 3 தாங்க சொல்றார். இந்த 3ஐயும் அந்த நிராச்சாரத்தில் நிறைவாக வைத்து பேசுகிறார். முதல்ல என்ன சொன்னார்? அனுபவம் கைகூடுதல். அனுபவம் இருக்கணுங்க. சைவ சமயம் வந்துட்டாலே அனுபவம் வேணும்னு நிற்கணும். அனுபவம் வேணும். என்ன அனுபவம்? ஓங்காரத்து உள்ளொளி உள்ளே உதயமுற்று ஆங்காரமற்ற அனுபவம். ஆங்காரமற்ற அனுபவம். அனுபவம் ஆங்காரமற்ற அனுபவம். அந்த அனுபவத்தில் ஆணவத்திற்கு இடம் துளியும் கிடையாது. மனம் நீங்கிய நிலையில சிவத்தை அனுபவித்தல். மலம் இருக்கிற வரைக்கும் சிவத்தை அனுபவிக்க முடியாது. மலம் நீக்கிறதுக்கு அவரே ஹெல்ப் பண்றாரு, உதவி பண்றாரு. அவரே தான் உதவி பண்றாரு. வேலைக்கு சேர்த்துக்கிறவர் தான் படிக்க வைக்கிறார். வேலைக்கு சேர்த்து சம்பளம் கொடுத்து எல்லா சௌகரியம் கொடுத்து பார்ட்னராகவும் ஆக்க தயாரா இருக்கிறாரு. நல்லா படின்னு சொல்லி படிக்க வைக்கிறாரு. அவர் தான் செலவு பண்றார் படிக்க வைக்கிறதுக்கு. யூனிஃபார்ம் வாங்கி தராரு, ட்ரெஸ் வாங்கி தராரு, ஃபீஸ் கட்டுறாரு, புஸ்தகம் வாங்கி தராரு, நோட் புக் வாங்கி தராரு, எல்லாம் வாங்கி தராரு. படிக்க வைக்கிறது அவர் தான். எதுக்கு? அவர்கிட்டயே வேலை சேர்த்துக்கிறதுக்கு தான். எப்படி இல்லையா? அதுதான். ஆனா படிக்க வைக்கிற காலத்திலேயே ஒழுங்கா இல்லாம சுத்தி திரிஞ்சா என்ன வருது? வேலைக்கு போய் சேர முடியுமா? அவருடைய ஒன்றாக இருக்க முடியுமா? அனுபவம் பெற முடியுமா? அப்ப நம்முடைய நோக்கம் என்னன்னா சிவனை அனுபவித்தல் தான் சைவ நெறியின் நோக்கம். சைவ நெறியின் நோக்கம் வெறும் திருநீர் பூசுவதோடு முடிந்து விடுவதில்லை. திருநீற்றின் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய சிவனை அனுபவிக்க வேண்டும். இதெல்லாம் நான் சிவனுக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய கடப்பாடு, அது செய்கிறோம். ஆனால் உண்மையிலே அடிப்படை என்னன்னு கேட்கிற பொழுது ஓங்காரத்து உள்ளொளி பிரணவம். பிரணவத்திற்கு உள்ளொளியாக விளங்குவது எது? சிவம். ஓங்காரத்து உள்ளொளி. சிவபுராணத்தில் என்ன சொல்லுவாரு? ஓங்கார் நம்ம ஓங்காரமாய் நின்ற சிவபுராணத்தில் வராது. எப்படி யோசனை பண்றீங்க? உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யே மெய்யே இல்லையா? ஓங்காரம் ஆற்றல், ஆற்றலின் ஆதாரம். அதான் உள்ளொளி. அந்த ஓங்காரத்து என்று சொல்லக்கூடிய ஆற்றலினுடைய ஆதாரத்தை, இந்த ஆற்றலினுடைய ஆதாரம் தான்
அறிவின் ஆதாரமாக இருக்கு. அதான் அறிவுக்கு அறிவாக இருந்து அறிவை அறிவிக்கிறது. அறிவில் இந்த ஓங்காரத்து உள்ளொளி என்பது அறிவிற்கு ஆதாரமாக இருந்து அறிவிற்கு அறிவாக இருந்து அறிவிற்கு அறிவிக்கின்றது. அதுதான் இந்த ஓங்காரத்து உள்ளொளி. ஓங்காரம் என்பது உள்ளே நமக்கு ஆற்றலாக இருக்கிறது. ஓங்காரத்து உள்ளொளியாக இருப்பது உயிருக்கு, இன்னும் சொல்ல போனா உயிரின் அறிவுக்கு அறிவாக இருந்து அறிவிக்கிறது. அறிவுக்கு அறிவாக இருந்து அறிவிக்கின்ற அந்த அறிவை அறிவால் அனுபவிக்க வேண்டும். அப்படி அறிவால் அனுபவிக்கின்ற பொழுது விளைவது ஆனந்தம். அறிவால் அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் அறிவிலே படிந்த ஆணவ மலம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அறிவிலே படிந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அறிவு தூய்மையாகி அறிவை அறிகிறது. அறிவால் அறிந்து உன் இருத்தாள் பணிந்து, இல்லையா? அடியார் இடைஞ்சல் களைவோனேங்கிறாரு அருணகிரிநாதர். அறிவை அறிவது பொருள். பிரணவத்துக்கு என்ன பொருள்னு கேட்டார், இல்லையா? பிரணவத்துக்கு என்ன பொருள்னு கேட்கிற பொழுது அருணகிரிநாதர் சொல்லுகிறார், அப்பாவும் பிள்ளையும் இன்னும் பேசிக்கிட்டாங்க. எல்லாம் உலகமெல்லாம் அப்பாவுக்கு பிரணவம் பண்ணாரு, பிரணவோதேசம் பண்ணாரு அப்படின்லாம் சொல்லுகிறாரு. அப்பாவும் பிள்ளை என்னதான் பேசிக்கிட்டாங்க? அப்படி பேசிக்கிட்டாங்கப்பா, ஏதோ பேசிக்கிட்டாங்க. என்ன பேசுனாங்க? அது அப்பா பிள்ளைக்கு ரகசியம், நமக்கு எப்படி தெரியும்? ஒரு புராணமும் சொல்லலை. அருணகிரிநாதருக்கு எவ்வளவு கருணை பாருங்க. அருணகிரிநாதர் சொன்னாரு, நான் சொல்றேன்னாரு 15ஆம் நூற்றாண்டில். அது வரைக்கும் ஒருத்தரும் திறக்கல. கந்த புராணம் 13ஆம் நூற்றாண்டு, 10,440 அற்புதமான பாடல்கள், ஞான பாடல்கள் கந்த புராணம். ஒரு பாட்டும் அப்படியே தித்திக்கும் கந்த புராணம். கந்த புராணத்தோட சிறப்பே என்னன்னா, அதுக்கு ப்ரூஃப் பார்த்தவரே நம்ம குமரக்கோட்டை முருகன் தான். முருகன் ப்ரூஃப் பார்த்த நூல் ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒன்று தான். அவரே ஒவ்வொரு நாளும் ப்ரூஃப் பார்த்து கரெக்ட் பண்ணார். அப்படி இருந்தது கந்த புராணம். முதல் பாட்டுக்கு இலக்கண விளக்கம் சொன்னதும் அவர் தான். அவ்வளோ சிறப்பு கந்த புராண பாட்டுக்கு இருக்கு. அதில் கூட பிரணவோபதேசம் சொல்லலை. 2 பேரும் பேசுகிறாங்க, அவ்வளோதான். 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் சொன்னார், நாம் சொல்கிறோம், உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? அப்பாம்புள்ளையும் பேசுறது உங்களுக்கு. அப்பாம்புள்ளையும் என்ன பேசுனாங்களோ அதை புள்ள என்கிட்ட பேசினார். அதை புள்ள என்கிட்ட பேசினார். அப்போ முருகனும் சிவபெருமானும் என்ன பேசுகிறாங்களோ அதை முருகனும் நானும் பேசிக்கிட்டோம். எனக்கும் சொன்னார் என்ன நடந்தது அன்னைக்குன்னு. சொல்லும்போது சொன்னார், யார்கிட்டையும் சொல்லாதேன்னு தான் சொன்னார். அப்போ தான் எனக்கு அர்த்தமே புரிஞ்சுது. சொல்லாதேன்னா சொல்லுன்னு அர்த்தம்னு. அதனால அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்க சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது. உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா இந்த கந்தரலங்கார பாட்டை எடுத்து வச்சு படிச்சு பாருங்க. இது கந்தரலங்காரத்தில் வர ஒரு பாட்டு. இது அதுக்கு இப்போ விளக்கம் சொன்னோன்னா அது தனியாக போயிடும், டைம் ஆகிடும். ரொம்ப அழகாக சொல்கிறார். அதில் இதே தான் இந்த ரகசியத்தை வெளியாக்கி விட்டானா முருகன். வெளியாக்கி விட்டு யார்ட்டையும் சொல்லாதேங்கிறான். சொன்னாலும் சும்மா இருப்பேனா? நான் உங்களுக்காக சொல்கிறேன் வாங்க நீங்கள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். வாங்க நான் சொல்கிறேன், திருப்புகழில் சொல்கிறேன், வாங்க நான் வெளியாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழில் சொல்கிறார். முருகனுக்கு கொஞ்சம் அவ்வளோவா கவலை இல்லை அவருக்கு. சரி சொல்லாதேன்னோ சொல்லிட்டான், திருப்புகழில் சொல்லிட்டான். சரி சொல்லிட்டு போகிறான். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ரொம்ப பேர் திருப்புகழ் படிக்க மாட்டாங்கன்னு. எதில் சொன்ன படித்தா தான் தெரிஞ்சிடும். எத்தனை பேர் படிப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். 5 கோடி மக்களில் 500 பேர் படித்தா பெருசு. திருப்புகழ் என்ன அற்புதம், என்ன அற்புதமாக சொன்னது.
அவர் சொன்னார், அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்க நான் சொல்றேன் கேளுங்க. முதல் விஷயம் ஒன்று சொல்றேன் கேளுங்க, அப்பாவும் பிள்ளையும் தமிழில் பேசிக்கிட்டாங்கன்றார். இதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்குறாரு. ரெண்டாவது சொல்றாரு, ஒளி திகழ் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே மழலை மொழி கொடு தெளித்தர ஒளி தீகள். நான் அருணகிரிநாதர் திருப்புகழில் அந்த ரகசியத்தை வெளியாக்கினாரு. நான் உங்களுக்கு வெளியாக்குறேன், தயவு செய்து வெளியில் போய் சொல்லாதீங்க. நானும் உங்களுக்கு இந்த ரகசியமாக தான் சொல்கிறேன். மழலை மொழி கொடு தெளிதர ஒளி திகழ் அறிவை அறிவது அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே மழலை மொழிக்கோடு. பாலசுப்ரமணியர் இல்லையா, மொழி எப்படி இருக்கும்? குழந்தையா இருக்கும் போது தானே உபதேசம் பண்ணாரு. குழந்தையா இருக்கும் போது குழந்தை மழலை மொழி. மழலை மொழின்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? எல்லாருக்கும் புரியாது. குழந்தை மழலையில் பேசுன்னா அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். அது நல்லா அந்த கோடுங்களாம் அவங்க கரெக்டாக தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க. அதுபோல தத்து அப்படிக்கும். வந்திருக்க விருந்தாளிக்கு ஒன்றும் புரியாது. என்ன சொல்கிறான் குழந்தை? இல்லை மாமா வந்து 3 நாள் ஆச்சு இன்னும் ஊருக்கு கிளம்பலையான்னு கேட்குறான். அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணிட்டு வச்சா. மழலை மொழி கோடு. அது மாதிரி மழலை மொழியில் முருகன் சொன்னார், இவர் அப்பா தானே, பையன் சொன்னது ஏதோ புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துருவோம்ல. அதனால அருணகிரிநாதர் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்றாரு. மழலை மொழி கோடு. அடுத்தது ஒன்று போட்டார் பாருங்க, தெளித்தர. தெளிவாக சொன்னாராம். மழலை மொழி தான், ஆனால் தெளிவாக இருந்தது. நம்ம வீட்டு குழந்தை மாதிரி தெளிவு இல்லாமல் இல்லை. மழலை மொழி கோடு தெளித்தர. தெளிவாக சொன்னார். என்ன? ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள். இதுதான் பொருள், பிரணவத்தினுடைய பொருள். ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள். இந்த அறிவை அறிவது பொருள். அறிவை அறிதல் வேண்டும். அறிவுக்கு அறிவாக இருப்பதை அறிதல் வேண்டும். அறிவுக்கு அறிவாக இருப்பதை அறிவு அறிய வேண்டும் என்றால் அறிவுக்கு அறியும் தகுதி வர வேண்டும். அறிவால் அறிந்துனார். அறிவால அறிதல் வேண்டும். இப்ப சிவனை எப்படி அறிந்து கொண்டு இருக்கிறோம்? கண்ணால பார்த்து சிவன் என்று சொல்லுகிறோம், காதால கேட்டு சிவன் சொல்லுகிறோம், மனதால நினைத்து பார்த்து சிவன் சொல்ல. அறிவால சொன்னியான்னு கேட்கிற. கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. அறிவால சொன்னியாடா? இருங்க சாமி, ஏன் அவசரப்படுத்துறீங்க? அடே அறிவு கட்டவனே, அறிவால சொன்னியா நீ? சாமி நீங்களே சொல்லிட்டீங்களா அறிவு கட்டவன்ட்டு? எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? அறிவிலி மதியிலி சொல்றீங்க. ஏழைகால். ஏழைகால்னா அறிவிலிகள், அறிவற்றவர்கள் அர்த்தம். ஓங்காரத்து உள் பொருளை உள்ளே உதயமுற்று. ஓங்காரத்து உள் பொருளை உள்ளே உதயமுற்று. ஆங்காரமற்ற அனுபவம் கைகூடார். அந்த ஒரு அனுபவம் தான் ஆங்காரமற்ற தன்னை மறந்த நிலை. அந்த அறிவை அறிகிற பொழுது அந்த தன்னை மறந்த நிலையில அனுபவிப்பது யார்? அனுபவிக்கப்படுகின்ற பொருள் எது? எது அனுபவம் என்று உணர முடியாத நிலையில ஞான ஞேயம் ஞாதுரு என்று சொல்லக்கூடிய திரிபுடிகம் நீங்கி போய் காண்பது எது, காணப்படுவது எது, காணுகின்ற காட்சி எது என்று பிரித்தறிய முடியாத நிலையில அனுபவம். அது ஆங்காரமற்ற அனுபவம். கை கூடார். அப்ப சிவ பூஜை பண்ணுவது, ஆச்சாரத்தில் நிற்பது, எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிற பொழுது அங்காரத்தை தொலைக்க வேண்டும் என்று கருது. இந்த அறிவிப்பை செய்கிறது அவன்தான். பூ போடுங்கிறான், போடுறேன். நானா போடுறேன் பூவு. அபிஷேகம் பண்ணுங்கிறான், நானா பண்றேன். பண்ணுங்கிறான், அறிவிக்கிறான், செய்கிறேன். அப்ப ஓங்காரத்து உள்பொருளாய் உள்ளே உதயமுற்று ஆங்காரத்தற்ற பொருளை
அது அனுபவிக்கணுங்க. அனுபவம் கை கூடார், இது ஆச்சாரம். சாயங்காலம் உண்ணார், சாயங்காலம்னு சாயங்காலம் இல்லை, இறக்கின்ற காலத்தை நினைத்து பார்க்க மாட்டேன். எப்பவுமே அந்த அந்த நிலையாம அப்படி அங்கே நின்றுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே வரும், அப்பப்போ வரும், நமக்கு வராமல் இருக்காது. யாராவது இறந்து போயிட்டா மயானத்துக்கு போகிற வரைக்கும் இருக்கும், அது இருக்கும். என்ன சார் வாழ்க்கை இது, இந்த பாருங்க நேற்று இருந்தார் இன்னைக்கு இல்லை, என்ன வாழ்க்கை பாருங்க. நேற்று நினச்சிருப்பாரா இவர் போவாருன்னு, பாருங்க இன்னைக்கு போயிட்டார். வாழ்க்கை ஒன்றும் நிச்சயமே கிடையாது சார் அப்படின்னு நல்லா பேசுவாண்ட. ஆமாம், சாப்பாடு எங்கே, ஹோட்டலாக வீட்டில் வச்சுருக்காங்களா, இறங்கிடுவான் டக்குன்னு. எனக்கு ஆஃபீஸ் போடு சார், அங்கே வேற அவன் ஒருத்தன் கழுத்தறுத்துட்டு இருக்கிறான். நான் ரொம்ப டீசெண்டாக சொன்னேன் கழுத்து இருக்கிறேன், அவர் வேறு மாதிரி சொன்னார். அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு வந்துடுவார் கீழே. இப்போ இவ்வளவு தூரம் பேசினாரு நிலையாமையை பற்றி, உடனே போயிடும், மறந்துடும். இது இவர் சொல்லுவார், நம்ம வாரியார் சாமி, அவரை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு அம்மையார் வந்திருந்தாங்களாம், ஒரு பெண்ணு வந்திருந்தாங்களாம். பெண்ணோட கணவரும் கூட வந்திருக்கிறார், 2 பேருமா தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த அவருக்கு அதிகமாக நாட்டம் கிடையாது. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆன்மீக நாட்டம் உண்டு, சாமி மேலேயும் பக்தி போல் இருக்கு. அது அந்த சொற்பொழிவு பண்ணுகிற இடத்துக்கெல்லாம் வருது. அப்புறம் அவர் பூஜை பண்ணுற இடத்துக்கு ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கே வந்து சாமியை தரிசனம் பண்ணுது. வீட்டுக்காரரும் கூட கூப்பிட்டு வந்துருக்கு. இவர் சாமி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காரு. நல்லா புஸ்தகங்கள்லாம் இருக்குது, அப்படி உட்காந்துருக்கார். அது வந்து வணக்கம் சாமி, மாமா, எல்லாரும் பார்த்துருக்கேன் உன்னை சொற்பொழிலாம் வர, எங்கம்மா இருக்கிற எல்லாம் கேட்டிருக்காரு. எல்லாம் அவரெல்லாம் சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்காரன்ட்டு ஏங்க கும்பிட்டுங்க சாமியை, சாமியை கும்பிடுங்க. அவரு கூப்பிடு கூப்பிடு, ஓ அரியாருக்கா, அதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரமா இல்லை. இதுக்கு ஆர்வம் அவருக்கு ஆர்வம் இல்லை. அப்புறம் இவ வந்து திருநீர் வாங்கிக்குது, ஏங்க திருநீர் வாங்குங்க, அவர் ஏதோ கொடுத்துருக்காரு. இது திருநீர் வாங்குறது கிட்டக்கு வந்தவர், சாமி உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம், என்னடா திடீர்னு இவருக்கு இவ்வளோ ஆர்வம் வந்துருச்சு, சாமிக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ திடீர்னு சாமி மேலே பக்தியா திருநீரை வாங்கினோன்னு சாமி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்னப்பா என்ன கேளு, செத்தவங்களோட பேச முடியுமா சாமி அப்படின்னு கேட்டார். எப்படிப்பா என்ன சொல்கிற, திடீர்னு செத்தவங்களோட பேச முடியுமாடா, இடம் புரியுது. டக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு, அவர் முன்னால் முன்னாடி இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஏதோ ஒரு ஆதீனம் ஒரு புத்தகம் எழுதியிருக்குது, மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை அப்படியே ஒரு புத்தகம் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு கேட்டிருக்காரு. டக்குன்னு அந்த புத்தகத்தை எடுத்து, சாமி என்னைக்கு எப்படி தேய்க்கிறாருன்ட்டு அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு, சேர்த்தப்புறம் எதுக்கு அவங்ககிட்ட பேச முடியுமான்னு. ஓ இதை கேட்குறியாப்பா, என்னப்பா விஷயம்னு. இல்லை இவங்க அப்பா எனக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு வீட்டை எழுதி கொடுக்காம போயிட்டாரு, அதான் என்ன கொடுப்பாரா என்னன்னு கேட்கணும் சாமி. அதுக்கு எழுதுறாரு சாமி, வரலாறுல எழுதுறாரு, தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதும்போது இந்த பொருள் மயக்கம் அது அது வந்து அது பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், அது அந்த மேக மூட்டை மாதிரி அறிவை மறைச்சிருக்கும். இந்த அறிவுனால எப்படி அந்த அறிவை அறிவது, இது அறியாமை கவிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு உலகப் பொருள்களை சேர்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கிறோம், தேவைதான் எல்லாமே வாழ்க்கைக்கு. ஆனால் நம்முடைய அருள் வாழ்க்கையே மறைக்கிற அளவுக்கு இருந்தா என்ன. சாங்காலம் என்ன, நிலைய சாகின்ற காலத்தை அதனாலதான் ஞானசம்பந்தர் சொன்னார், சாய்காட்டம் பெருமார்க்கே பூணாளும் தலை சுமப்ப புகழ் நாமும் செவி கேட்ப நாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே நீ நாளும் நன்னெஞ்சே நல் நெஞ்சே நீ நாளும் நல் நெஞ்சே
நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார், சானாளும் வாழ்நாளும் யார் அறிவார், சானாளும் வாழ்நாளும் யார் அறிவார், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் சாய்காட்டெம்பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப. உயிரோடு இருக்கிற காலத்திலேயே சிவ பூஜை பண்ணிடு, சிவனுக்கான இந்த தொண்டுகளை எல்லாம் செய்திரு, மலர்களை சுமந்து சென்று மலர்களினாலே தூவி உன்னுடைய சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்கான காரியங்களிலே ஈடுபடு. இத்தனை எதற்குன்னா சிந்தனையிலே அவனை எப்பொழுதும் நினைப்பதற்காக நாம் செய்கிற பயிற்சிகள். இந்த பயிற்சியை செய்து 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 அவன் ஞாபகமா இருக்கும். காலையில் சிவபூஜை இருக்குன்னு சொன்னால் அந்த சிவபூஜைக்கு எல்லா பொருளும் தேர்ந்தெடுத்து வச்சுட்டோமா, பாலை வாங்கி வச்சுட்டோமா, மோர் வாங்கி வச்சுட்டோமா, தயிர் வாங்கி வச்சுட்டோமா, பூவுக்கு எண்ணெய் பூ வாங்கி வச்சுட்டோமா, எண்ணெய் இருக்கா, காலையில் பூ கொண்டு வந்துருவானா, எண்ணெய் இருக்கா, சூடாக இருக்கா. இப்போ இந்த ஏற்பாடுகள் முழுக்க இது சம்பந்தமானதாக இருந்தாலும் என்ன அதை பற்றியே தானே இருக்கேன், சிந்தனை அதை ஒட்டித்தானே இருக்கேன் இல்லைங்களா. இப்போ காலையில் டிஃபன் என்ன செய்யறதுன்னா, பொங்கல் பண்ணலான்னா அரிசி இருக்கா, நெய் இருக்கா, முந்திரி பருப்பு இருக்கா அப்படின்னுட்டு அப்போ பொங்கலை ஒட்டியே தான் சிந்தனை முழுக்க இருக்கும். இப்போ எதை சிந்திக்கிறோமோ அதை ஒட்டியே சிந்தனைகள் அமைகிறது. நீ சிவனை ஒட்டி எல்லாத்தையும் செய்துக்கோங்கிறார். சிவனை ஒட்டி செய்கிற பொழுது அதற்கு அனுபவம் கைகூடுதல் தான் நிறைவான ஒன்று என்று நினைத்துக்கொள். அதுக்கு ரெண்டு தேவை. என்ன? ஒன்று சாம்காலம் உண்ணுதல். எப்பொழுதுமே இறந்து போகிற நாளை எண்ணிக்கொண்டே இருக்கணும். என்னைக்கோ சார் அது எப்பயோ வரப்போகுது, இப்பயே ஏன் சார் இல்லை அது இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கோ. சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே அந்த வரல ஒருத்தர் போனார், ஒரு பெரிய சாமியாரை பார்த்தார். சாமியாரை பற்றி கேட்டார், சாமி உங்களை ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், அது எப்படி இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு தப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க, நாங்கள்லாம் காலையில் இருந்துச்சா ராத்திரிக்குள்ளே அவ்வளோ தப்பு பண்ணுறோம், எவ்வளோ தவறுகள் செய்கிறோம், நீங்கள் எப்படி அது இவ்வளோ கவனமாக இருக்கீங்க சாமி, எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டார். அவர் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு துறவி. துறவினாலும் உண்மையான துறவி, அது வேற சொல்லணும். துறவின்னா உண்மையான துறவி அப்படின்னு வேற அதுக்கு சொன்னா தான் நமக்கே புரியும். துறவின்னா இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ அப்படின்னு. அதனால என்ன ஆகிப்போச்சுன்னா, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாடா, வாசனையான மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா. ஏன்னா காட்டு மல்லின்னு ஒன்று இருக்குது, அதில் வாசனையே இருக்காது. இவர் காலம் எப்படி போயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் வந்துடுச்சு. அதனால தான் சொன்னார், கற்றதனால் பயன் என்கோல் வாலறிவன் நற்றாள் தொழார். சிவபெருமானுடைய அடிக்கே நற்றாள்னு தான் சொல்லணுமா, வெறும் தாழ் தொழாருன்னு சொன்னா போதாதுன்னாரு. ஏன்னா நல்தாள்னா பொல்லாத தாள்லாம் இருக்கு, அதுல உளுந்து உளுந்து எழுந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதுல இருந்து பிரிச்சு காட்டுறதுக்காக நற்றாள்னு சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கே நற்றாள்னு பிரிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. துறவினா ஒரு நல்ல துறவி இருந்தார். இன்னெல்லாம் துறவின்னு சொன்னாலே போதும், ஆனா இப்ப எல்லாம் எப்படி சொல்ல வேண்டியிருக்கு, ஒரு உண்மையான துறவி இருந்தார், ஒரு நல்ல துறவி இருந்தார், இப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் சொன்னாரு, நீ அதெல்லாம் விடு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன நீ 20 நாள்ல இறந்து போறேன்னாரு. இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, 20 நாள்ல முடிஞ்சு போகுது உனக்கு வாழ்க்கை, அதே தெரியாம நீ சுத்திட்டு இருக்கிறியான்ட்டார். சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்னா பலிக்கும், அவர் சொன்னது உண்மையானதுன்னு அந்த ஊருக்கே தெரியும். இவன் நடுங்கிட்டான். எதையோ சொல்ல போய் அவர்கிட்ட போய் அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் சுத்தாத கோயில் இல்லை, போகாத இது இல்லை, ஏதோ தர்மம் பண்ணாது கிடையாது, எல்லாம் அறம் பண்ணுறான், தர்மம் பண்ணுறான், எல்லாத்தையும் பண்ணுறான், நல்லதே பண்ணுறான். 18 நாள் ஆச்சு, 19 நாள் ஆச்சு. 19 நாள் சாயந்தரமே உடம்பு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, படுத்த படுக்கை. ஆனால் 20வது நாள் படுக்கையில் இனிமேல் அவ்வளோதான்ட்டாரு மருத்துவர். இந்த சாமியார் வந்தார் துறவி. பார்த்தா, வாங்க சாமி, என்னப்பா எப்படி இருக்கிற, என்ன சாமி எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்க, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே 20 நாள் அப்படின்னுட்டு. அது போலவே நடந்துருச்சே சாமி, எப்போ என் உயிர் போகுதுன்னு தெரியல. என்னப்பா விட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு வந்தப்பா அப்படின்னு. என்ன சாமி, 20 நாள் எவ்வளோ பாவம் பண்ணேன்னு கேட்டார். பாவம் பண்ணுறதுக்கு ஏது சாமின்னு நேரம், நீங்கள் 20 நாளில் உயிர் போயிடுன்னு நீங்கள் எனக்கு உயிர் போகிறது தான் ஞாபகம் வருது தவிர, ஏதாவது அந்த நேரத்துக்குள்ளே நல்லது பண்ணுவோன்னு தோணி நல்லது தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் எங்கே பாவம் பண்ணேன். ஓஹோ,
அப்போ ஒரு நாள் முடிவு காலம் வரும் தெரிஞ்சு அந்த நினைப்பு இருந்ததுனால எல்லாம் நல்லதே பண்ணேங்கிறிய. நாங்கள்லாம் எப்போவும் நல்லதே பண்ணிகிட்டு இருக்கோமே, என்ன காரணம் நீ கேட்டியே, அதுக்கு விளக்கம் இதுதான். நாங்கள் எப்போவுமே இறக்குற காலத்தையே நினச்சிட்டு இருப்போம். ஒரு நாள் நம்ம போயிடுவோம் நினச்சிட்டு, அதனால் எங்களுக்கு பாவம் செய்கிறதுக்கு நேரம் கிடையாதுன்ட்டார். இதோ அடுத்த நேரம் அடுத்த வினாடி நான் இறக்கப் போகிறேன், அதற்குள்ளே நான் என்ன நன்மையை செய்ய முடியுமோ சிவனுக்கு அதை செய்துவிட வேண்டும். நாளைக்கு இருப்பனோ இல்லையோ தெரியாது, இன்னைக்கு சிவநாமத்தை எத்தனை சொல்ல முடியுமோ சொல்லிவிடுகிறேன். நாளை மறுநாள் இருக்க போகிறனோ இல்லையோ, எத்தனை முறை தேவாரம் படிக்க முடியுமோ அத்தனை படிச்சு விட்றேன் அப்படின்னு. அதுக்காக நம்ம எப்பவுமே அதுக்கு பயந்து இதை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மரண பயம் போயிடும். அது வரதான் இருக்கு, அது பாட்டு வருது. சாமி சிவன் இருக்காயா, இவன் என்ன அங்கே விட்டா இங்கே போகிறான், அவர்கிட்ட இருப்பார், இந்த பஸ்ஸை விட்டா மேலே அவர்கிட்ட கூட போயிருப்பார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த தெளிவு வந்துடும். அதை சொல்லுகிறார். சைவ சமயனுடைய நெறி என்னன்னா சாம் காலம் உண்ணார். இப்போ சைவத்தில் நிற்கிறவர்கள் எப்பொழுதுமே நிலையாமையை மனதில் கொள்ள வேண்டும். நிலையாமை, எல்லாமே நிலையாமை, சிவன் ஒருவன் தான் நிலைத்த பொருள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். மண்ணு சிவம் ஒண்ணுதான் நிலைத்த பொருள், மித்த எதுவும் நிலை இல்லை. இந்த கான்சியஸ்னஸ் இருக்கணும். இது ஆச்சாரம். இதுக்கு நினைக்கலைன்னா நிராச்சாரம். அடுத்தது ஒன்று சொன்னார், பிறவாமை. அதுக்கு அஞ்சணும். மீட்டிங்கு வந்து நம்ம வினை பிறவி சாரா சொன்னார்ல, நடுங்கிறார்ல சிவபுராணத்தில், அதைத்தானே சொல்றாரு. கள்ள புலக்குரமை கட்டழிக்க வல்லானே, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே, அல்லல் பிறவி அறுப்பானே. ஓ ஓங்காரம், ஓங்காரம் பிரணவம் ஆற்றல். இப்ப அந்த அவனை உணர்ந்து எதை செய்தாலும் அவனை உணர்ந்து செய்யணும். எது செய்ய வேணான்னு சொல்ல, உணர்ந்து செய், அவனை உணர்ந்து செய். இன்னைக்கு திருமந்திரம் வந்தோம் பத்தியா, எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டார் சாமி, உணர்ந்து செய். ராத்திரி சப்பாத்தி சாப்பிட்றோம் பாரு, எப்படியோ சப்பாத்தி வாங்கி கொடுத்துட்டாரு, நமக்கு பசி தீர்ந்தது. இன்னைக்கு ராத்திரி நம்ம பசியை நீக்கிட்டார், சிவன் தான் நீக்கினார். ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை இன்னைக்கு காரில் கூப்பிட்டு வந்துட்டார். சரி, நல்ல வேலை, சிவன் கார் அண்ணாமலை அனுப்பிச்சி விட்டார், காரில் வந்துட்டோம். சாமி செய்கிற உதவி. ஏண்டா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இருடா ஒருத்தர் அனுப்புகிறேன் வாடா, அனுப்புகிறார். அப்படி நினைக்கணும், அப்படி தானே எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சிவத்தோட அட்டாச் பண்ணி அப்படியே நினச்சிக்கிட்டே வா, அப்படியே வா. அதனுடைய நிலை என்னன்னு கேட்டால், சாமி ஒன்றே ஒன்று தான் கேட்க போகிறேன், திரும்ப இன்னொரு தடவை கருக்குழிக்கல என்ன அடைச்சிடாது, எந்த கருப்பைக்குள்ளேயும் என்ன அடைச்சிடாது. அதை விட துன்பம் வேற எந்த துன்பமுமே கிடையாது. ஆனால் அந்த துன்பத்தை பற்றி நம்ம கவலைப்படாமே இருக்கிறோம், அதுதான். ஸோ அந்த துன்பத்தை மறக்கக்கூடாது. இந்த பிறக்கிற துன்பம் இருக்கிறதே அந்த துன்பம். அப்போ இறக்கிறது ஒரு துன்பம், பிறக்கிறது ஒரு துன்பம். இறப்பு துன்பத்தையும் பிறப்பு துன்பத்தையும் மறவாமல் இருக்கிறவன் தான் சைவன் என்று ஆச்சாரத்தில் எடுத்து சொல்லுகிறார். அதையே அந்த சிந்தனையில் இருக்கணும். இப்படி இருந்தான்னா இந்த அனுபவம் கைகூடும், அனுபவம் கைகூடும். இல்லைன்னா வெறுமனே நானும் சமயத்தில் இருந்தேன், நானும் ரொம்ப நாள் இருந்தேன், நானும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி நீங்கா சமயத்துள் நின்றொழிந்தார்களே என்று முடிந்து போகும் என்று சொல்லி இந்த ஆச்சாரத்தில் இந்த செய்திகளை நிராச்சாரம் அப்படின்னு அதை சொன்னார். இதெல்லாம் வந்து பாருங்கள், அவர் சைவத்தில் எப்படி சைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 பாட்டில் அவ்வளோ ரொம்ப வலிமையாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இப்போ நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவே நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த